Praise the Lord, hallelujah, glory to God. இந்த யூத் கேன் ப்ரோக்ராம்ல உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கான டாபிக் நேரா நம்முடைய கவனத்தை திருப்புவோம். பாருங்க, எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பதாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இது ஒரு அருமையான வேத வசனம் வார்த்தை. நம்ம பார்க்கிறபடி பார்வைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பார்வைக்கு முன்பதாக மறைவானது ஒன்றுமில்லை. நாம நினைக்கிறோம் எல்லாமே நம்ம மறைவா செய்யறோம், யாருக்குமே எதுவுமே தெரியாது, என் பேரண்ட்ஸ்க்கு தெரியாது, என் டீச்சர்ஸ்க்கு தெரியாது, மற்றவர்களுக்கு தெரியாது, நான் செய்யற விஷயம் எனக்கு மட்டும்தான் அப்படி நம்ம நினைக்கிறோம். இல்ல, நீங்க எங்கே போனாலும் என்ன செய்தாலும் எல்லாமே கடவுளுக்கு வெளியரங்கமா இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, வசனம் சொல்லுகிறது சங்கீதத்துல, இருளும் வெளிச்சமா இருக்கிறது கர்த்தருக்கு. அப்படின்னா நீங்க இருட்டுல போய் செய்யற காரியம் கூட வெளியரங்கமா இருக்கிறது. நம்ம யாருக்கு கணக்கு கொடுக்கணும், ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னா கடவுளுக்கு, நம்மளை படைத்த தேவனுக்கு நம்ம கணக்கு கொடுக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். நீங்க ஒரு உதாரணமா சொல்றேன் பாருங்க, ஒரு மொபைல்ல நீங்க போட்டோஸ் ஆகட்டும், மற்ற காரியங்கள் ஆகட்டும், உங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியாம மத்தவங்களுக்கு தெரியாம சில விஷயங்களை நீங்க வச்சிருப்பீங்க. திடீர்னு ஏதோ ஒரு சூழ்நிலை யாராவது பார்த்துட்டா என்ன பண்றதுன்னு நீங்க டெலீட் பண்ணிடுவீங்க. அந்த டெலீட் பண்ணிட்டீங்கன்னா அது எல்லாமே போயிடுச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க. சில நேரங்களில் இல்ல, அதை டெலீட் பண்ணா கூட அது எங்கேயாவது எப்படியாவது ஒரு ஸ்டோரேஜ்ல நமக்கு உள்ள இருக்கும். கண்டிப்பா அது நம்ம பார்வைக்கு பார்த்தா நான் டெலீட் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னுடைய மொபைல்ல இல்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, அது அப்படியே தான் உள்ள இருக்கு. திருப்பி மறுபடியும் நம்ம அதை வெளியில கொண்டு வர முடியும். அப்ப பாருங்க, ஒரு சாதாரண மொபைல்லயே நீங்க ஒரு விஷயத்தை மறைக்க முடியல, அதை எடுத்து நீங்க டெலீட் பண்ணிட்டா கூட அது மறுபடியும் எடுக்க முடியுதுன்னா உங்க வாழ்க்கையில நடந்த எல்லா காரியத்தையும் தேவனுக்கு முன்பதாக இருக்கிறது. இல்ல, நான் அங்கிருந்து வந்துட்டேன், நான் இங்கிருந்து போயிட்டேன், எல்லாம் மாறி போச்சு, நான் டெலீட் பண்ணிட்டேன், இவங்க பேர் எனக்கு பிடிக்கல அதனால இவங்களை டெலீட் பண்ணிட்டேன், இவங்க என் லைஃப்ல இருக்க வேண்டாம், இவங்களை டெலீட் பண்ணிட்டேன். நீங்க எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடலாம், ஆனா தேவன் முன்பதாக எந்த விஷயத்தையும் மறைக்க முடியாது. ஹல்லேலூயா. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, சகலமும் அவருக்கு கண்களுக்கு முன்பதாகவே எப்படி இருக்கிறதுனா நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது. எல்லோருடைய வாழ்க்கையில என்னென்ன காரியம் இருக்கோ அது எல்லாமே கடவுளுடைய பார்வைக்கு அது நிர்வாணமா இருக்கு, வெளியரங்கமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த வேளையில ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தர் உங்களிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். மறைவு என்பது ஆண்டவருக்கு கிடையாது. நீங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக வெளியரங்கமா இருக்கிறீர்கள் என்ற ஒரு அறிவு ஞானம் நமக்கு தேவை. வசனம் நீதிமொழிகள் 28 வாசிக்கிறோம், பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவனிடத்துல கிருபை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ சமூகத்துல நீ வெளியரங்கமான காரியத்தை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாகவே கிருபை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். வேதாகமத்துல தாவீதை குறித்து பார்க்கிறோம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவர் ராஜாவாய் மாறுற வரைக்கும் ஆண்டவரோடவே பயணித்தான். ஒரு நேரம் வருகிறது, விபச்சாரத்தின் மத்தியில் அவன் விழுகிறான். ஒரு ஸ்திரீயை, ஒரு திருமணமான ஒரு பெண்ணை அவன் காண்கிறான். அப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் மறுபடியுமாய் தெரிய வரும்போது, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று ஒப்புக் கொடுக்கும் போது கர்த்தர் அவனுடைய எல்லா மீறுதல்களையும் மன்னித்தார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்களோடு சொல்லுகிறார், பாருங்க, பாவத்தை எவ்வளவு தூரம் மறைக்க முடியும், நாம கடவுளுக்கு கணக்கு ஒப்பு கொடுக்கணும். அதுதான் வசனம் சொல்கிறது எபிரேயர்ல. எல்லாமே அவருக்கு முன்பதாக வெளியரங்கமா இருக்கிறது, ஒன்றையும் மறைக்க முடியாது. நான் டெலீட் பண்ணிட்டேன், இவங்க பேரை எடுத்துட்டேன், இது கிடையாது அது கிடையாது, நீ எதுவுமே டெலீட் பண்ண முடியாது. நீ டெலீட் பண்ணா கூட இருக்கிறது இருக்கதான் செய்து கர்த்தருக்கு முன்பதாக நிர்வாணமாயும் தேவனுக்கு முன்பதாக எல்லாம் வெளியரங்கமா இருக்கிறது. ஆகையால நீங்கள் செய்த ஒவ்வொரு காரியம் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ஆகையால் தேவ சமூகத்தில் நீங்க உங்களை ஒப்புரவாங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் இவ்விதமாய் செய்துட்டு ஆண்டவரே என்னை விட்டுருங்க, ஆண்டவரே ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தையில கர்த்தரிடத்தில் இரக்கம் பெற்றுக் கொள்வீர்கள். மறுபடியும் தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்தது போல உங்களை மறுபடியும் ஆசீர்வதிப்பார், மகிமையில கொண்டு போய் சேர்ப்பார். ஆமென். இப்பொழுது உங்களுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களில் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, சகலமும் உமக்கு முன்பதாக ஆண்டவரே வெளியரங்கமா இருக்கிறது என்று ஆண்டவரே இந்த நாள்ல பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா காரியத்திலும் நீ இரக்கம் தருகிற தெய்வம் ஆண்டவரே. என் பிள்ளைகள் ஆண்டவரே எல்லா காரியத்தும் இடத்துல ஒப்பு கொடுக்கும்போது உண்மையாகவே இந்த மாலை வேளையில் அவருடைய எல்லா மீறுதல்களையும் மன்னித்து, பாவங்களை மன்னித்து எங்களை பத்திரமாய் நீ நடத்த போகிறீர், மகிமையாய் நடத்த போகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபை கூடவே இருக்கட்டும். தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸையும் ஆண்டவரே பிசாசுடைய கிரியைகளையும் ஆண்டவரே பயமுறுத்தலையும் இயேசுவின் நாமத்திலே சபித்து கட்டுகிறேன். கர்த்தர் தாமே கிருபை கொடுத்து வழி நடத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.